காதோடு தான் நான் பேசுவேன். பையனுக்காக கேட்கணும். பையன் 11th படிக்கிறான். சரி. அவன் வந்து 9th படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, நல்லா இருந்தான். இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சரியில்லாம இருக்குது. ஆஹா, என்ன பண்றான்? அதனால இங்கே நாங்க வந்து ஒரு கிராமத்துல தான் இருக்கோம். அதனால பசங்களோட பழக்க வழக்கம் சரியில்லாம கொஞ்சம் வெளியில போறது வர்றது இது மாதிரி இருக்கிறான். கண்ட்ரோல் பண்ணா அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிமா இருக்கிற மாதிரி இருக்கிறான். அப்புறம் மறுபடியும் பசங்களோட சேர்ந்து அங்க போறான் இங்க போறான். எனக்கு தேவை மெயினா பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா ஒரு வேலைக்கு போகணும், அதுதான். ஆமா சார். அங்க போறேன்னா எங்க போறான்? சினிமாக்கு போறானா? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வெளியே விளையாட பசங்களோட சேர்ந்துட்டு விளையாட போறான். எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு தோணல. பிள்ளைங்க அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். வந்தவுடனே படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்தவுடனே படிக்கணும்? ஆமா, இல்ல அந்த மாதிரி நினைக்கிறேன். வந்த ஒரு 1 hour ஃப்ரீயா இருக்கணும், அப்புறம் நீ படி அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அந்த வந்தோடனே அந்த புக்கை எடுக்கணும், படிக்கணும்ன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இல்ல. பசங்களோட விளையாடணும், டிவி பார்க்கணும், இந்த எண்ணம் தான் அவனுக்கு இருக்கு. இல்ல, இப்போ 11th கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. 12th வந்தோடனே சரியாயிடும் எல்லாம். இப்போ என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க? மேத்ஸ் பயாலஜி எடுத்திருக்கான். எதுக்கு பயாலஜி எடுத்தானா? இல்ல, அவன் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல வந்து மெயினா அதுல இருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்தோம். இடையில கொஞ்சம் கால் அடிபட்டதுனால அவனால ஸ்போர்ட்ஸ்ல எதுலயும் கலந்துக்க முடியல. அப்புறம் அந்த குரூப் எடுத்தா படிச்சுதான் ஆகணும்னு ஆயிடுச்சு. ஹலோ, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது நீங்க எதுக்கு பயாலஜி குரூப் எடுக்க சொன்னீங்க? இல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸே சொன்னாங்க அந்த குரூப்பே அவன் எடுக்கட்டும், பரவாயில்ல. அவன் இடையில வேற ஏதாவது படிக்கணும்னாக்கா அந்த குரூப் எடுத்தாதான் எதுவாக இருந்தாலும் படிக்க முடியும். வேற குரூப் எடுத்தா வந்து அவன் நினைச்சதை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு தவறான விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மற்ற நேயர்களும் புரிஞ்சுக்குங்க. பயாலஜி குரூப் வந்து மெடிசன் வேணும்னா மட்டும்தான் அந்த குரூப்புக்கு எடுக்கணும். ஏன்னா அதில் ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி. அதில் வந்து ஜுவாலஜிக்கு ரெக்கார்ட்ஸ் எழுதுறது, லேபு போகிறது, பயாலஜி பாட்னிக்கு போகிறது, ஃபிசிக்ஸ்க்கு போகிறது, கெமிஸ்ட்ரி போகிறது, ஏகப்பட்ட வேலையோட எல்லாமே மேக்ஸ் வேற படிக்கணும். ஸோ அதனால ரொம்ப ஃபீல் பண்றான் அதை நினைச்சு. ரொம்ப கஷ்டமான குரூப். அது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னா கூட கொஞ்சம் திறமையா வந்துருவான். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஓவர்லோடிங் ஒர்க்கு வச்சுக்கூடாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10th முடித்த உடனே +2 போகும்போது ஒரு ஆலோசனை எடுத்துக்குங்க. ஒரு உட்காந்து கலந்துரையாடல் பண்ணணும் வீட்டில். வந்து மெடிசன் இல்லாட்டினா வந்து மெடிசன் கிடைக்கலனாலும் அதை சார்ந்த விஷயங்கள் வந்து அதிலே ஆராய்ச்சி பண்ணுறது, பாட்னி ஜுவாலஜியில், குறிப்பாக பாட்னி ஜுவாலஜியில் ஏதாவது செய்யணும். இல்லை பயோஃபிசிக்ஸ் அந்த மாதிரி, பயோகெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சார்ந்த துறைகள், அது மாதிரி அதில் ஏதோ ஒரு ஆர்வம் இருந்தாலொழிய அந்த பயாலஜி சம்பந்தமான விஷயங்களில் தொடர்ந்து நான் என்னோடய பேஷன் நான் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இல்லாத பொழுது அந்த குரூப் எடுக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து என்ஜினியரிங், பயாலஜி, மெடிசன் இல்லைன்னா என்ஜினியரிங் அப்படின்னாலே நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க பயாலஜி உங்களுக்கு வேணாம். ஏன்னா மெடிசன் என்ஜினியரிங் போனோம்னாக்கா வெறும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டா போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லை இதெல்லாம் வேண்டாம், ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் நான் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு டிகிரி பண்ணுறேன் அப்படின்னாக்கா இருக்கவே அந்த 3rd குரூப் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒன்று பிகாம் படிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டிகிரி பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபி, ஜியோஃபிசிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கூட நிறைய ஆராய்ச்சிகள், வேலைவாய்ப்புகள் இதுக்கெல்லாம் வந்து வெளிநாடுகள்லாம் நிறைய இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா யூரோப்பில் இதெல்லாம் வந்து நம்ம இதில் செலவே தான் அங்கேயும் ஆகுது. பட் அங்கே இன்னும் நிறைய ஸ்டைஃபண்ட், நெதர்லாண்ட்ஸ், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் இது கிடைக்குது. ஸோ பெற்றோர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகளை வந்து எந்த துறையில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றத பார்த்து எந்த துறையில் அவங்களுக்கு இயல்பா. ஐபிஎஸ் தான் படிக்கிறேன்னு சொன்னா மேடம். அதனால சரி அவன் ஐபிஎஸ் படிக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் அந்த ஸ்கூல்ல வந்து பயாலஜியும் ஹிஸ்டரியும் தான் இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியத்துல. மற்றது வந்து தமிழ் மீடியத்துல தான் இருந்துச்சு. ஐபிஎஸ் படிக்கணுமா? ஐபிஎஸ் படிக்கணும்னா எதுக்கு இந்த சயின்ஸ்? ஐபிஎஸ் படிக்கணும்னா எதுக்கு இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம்? அவனை கொண்டு போய் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த குரூப்ல போட்டுருக்கணும்ல. பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி அதெல்லாம் தானே தெரியணும். சோ ஐபிஎஸ்க்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து நிறைய போட்டாங்க அந்த குரூப்ல. அதனால ஆள் கம்மியா, சரி பரவாயில்ல, பயாலஜில கம்மியா இருக்கு சொல்லிட்டு இதுல சேர்த்துட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க. இப்ப சரி, இப்போ நீங்கள் தெளிவாக ஆயிட்டீங்கல்ல. இப்போ அவன் வந்து என்ஜினியரிங்கும் போக போகிறதில்ல, மெடிசனும் போக போகிறதில்ல. அவன் வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு ஐபிஎஸ் ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உட்காந்து அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் சரி ஓகே, இப்போ நீ வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் கூட வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபீஸ் கட்டாமல் நம்ம செலவழிக்காமல் படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு மெரிட்டில் படிக்கணும்.
ஸோ அதனால் நீ வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கினா தான் நீ வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிகிரி சேரும்பொழுது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி எடுக்க சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ் எடுக்க சொல்லுங்கள். அதுதான் வந்து ஐபிஎஸ்க்கெலாம் ஈஸி, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெலாம். ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்டில் அவனுக்கு இந்த ஊக்கமின்மை தான். சரி, என்னத்துக்கு இந்த கோர்ஸ் எடுத்தோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற காரணம் தான். ஸோ முக்கால்வாசி 12th வந்தோடனே கொஞ்சம் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஓரியன்ட் ஆகிடுவாங்க. அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க. பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த குரூப் எடுத்ததுனால ஒன்றும் வாழ்க்கை போயிடல, சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் டிகிரி வந்து அடுத்தது ஐபிஎஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நீங்கள் நிறைய அதை பற்றி சேகரிங்கம்மா விஷயம்லாம். சரியா? என்ன கோர்ஸ் படிக்கிறது, எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறது, எப்படி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு 5 வருஷமாவது கோச்சிங் எடுத்துக்கணுமா. லைனில் இருக்கீங்களா? லைன்ல இருக்கு மேடம். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் வந்து பிள்ளைங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபோக்கஸ்டாக, ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஜென்ரல் நாலேஜு, நாட்டு நடப்பு, செய்திகள் இதெல்லாம் வந்து புக்வாமாக இருக்கணும். புத்தகத்தில் படிக்கிறதுல நேச்சுரலாக ஆர்வம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஈஸியாக அவங்களால எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாட்டை வந்து ஒரு ஐபிஎஸ்னா என்ன, ஐஏஎஸ்னா என்ன, ஒரு மாநகரத்துக்கு வந்து அவங்க வந்து சிஇஓ மாதிரி, ஒரு கம்பெனிக்கு சிஇஓவானா என்ன, தலைமை செயலகர் ஒரு கம்பெனிக்குன்னா என்ன, அவருக்கு எல்லா துறைகளும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா துறையிலையும் அவரே போய் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் ஒரு அக்கௌண்ட்ஸில் எப்படி பார்ப்பாங்க, அதில் என்னென்ன மாதிரி ஹையரார்க்கி இருக்கும், எத்தனை துறைகள் இருக்கும், ஒரு கம்பெனிக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும். அப்போ தான் ஒரு சிஇஓவாக இருக்க முடியும். ஓகே, உள்ளார்ந்து ஒரு பேஷன் இருந்தாலொழிய வந்து இதெல்லாம், இந்த ஆசைகள்லாம் நிஜமான ஆசைகளாக மாறாது.